என்னம்மா அவங்க வந்துட்டு போறாக, நீ சத்தம் போட்ட. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியிலே நின்று கேட்டுட்டு இருந்தேன். ஏம்மா என்னம்மா வந்துட்டு போறாங்க? தங்கமே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு அம்மாக்கு ஆசை. ஆனா எங்க கடவுள் என்ன விடுறாரு சொல்லு? பல கஷ்டத்துல என்னை இழுத்து தான் தங்க விடுறாரு. ஏம்மா, கல்யாணத்தை நிறுத்திட்டேன். உனக்கு இப்ப என்ன சங்கடமா இருக்கா, கஷ்டமா இருக்கா? என்னடா அம்மா கல்யாணம் வச்சுட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்திடுச்சுன்னு உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்காம்மா? வேற வழி தெரிலம்மா எனக்கு. 2 மாசம் 3 மாசம் அவங்கள்ட்ட டைம் கேட்குறேன், அதுக்கும் அவங்க ஒத்து வராத மாதிரி தெரியுது. என்னமோ பதில் சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் டைம் கேட்போம். இல்லையா போட்டு எதுவுமே வேணாம் உங்கள் பிள்ளைய தாங்கன்னு கேட்டால் கூட கொடுப்பேன். ஆனால் அவங்க எதுவும் எதிர்பார்த்துட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு ஏன் அது கஷ்டம். அதனால் முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சாச்சுமா. இதில் உனக்கு எது வருத்தம் இருக்கா? மா, யாருமா சொன்னது எனக்கு வருத்தம் இருக்குன்னு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஐசே, அம்மா உனக்கு இந்த ஆசையை கொடுத்துட்ட பத்தியா, அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாடா, என்கிட்ட கல்யாணம் நின்றுச்சு. அப்பா, இனிமேல் நிம்மதியாக இருக்குது. இல்லைனா பக்கு பக்குன்னு ஒரு பக்கம் பயமாகவே இருந்துச்சு. என்கிட்ட நின்னது வரைக்கும் கரெக்டு தான். ஏம்மா, ஹாஸ்பிட்டல் போனியே, அப்போ தான் நல்லா இருக்கா? இது வேற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அது கிடக்கிறத பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எங்கடி, கண்ணு முழிச்ச பாடே காணும். அப்படியே தான் கிடந்துச்சு. உன் அத்தைக்காரி இருக்காளே, இந்த கிருஷ்ணா இருக்கானே, 2 பேரும் சேர்ந்து என்னை எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? நான் என்னமோ அதை கொன்ன மாதிரி பேசுகிறாங்கடி. அதெல்லாம் சாகிறதுக்கு வேலையே இல்லை. டபக்குன்னு எந்திரிச்சு நாளைக்கே உட்காருதா இல்லையன்னு மட்டும் பாரு. அம்மா சொல்கிற, அப்போ தான் இன்னுமா கண்ணு முழிக்காம கிடக்கு? ஆமாம் ஆமாம், இன்னும் முழிக்கலை. பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்குமா. ஐயோ, இன்னும் முழிக்கலையா? அம்மா, உன்னதான் எல்லாம் திட்டுவாங்கல்ல. ஏன்னா நீ தள்ளி விட்டு தானே அப்பத்தாக்கு இது மாதிரி ஆச்சு. திட்டுவாங்களா? எல்லாரும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர். அந்த அக்கறை நான் ஆஸ்பத்திரியை விட்டே வெளியில் வந்துட்டேன். கிருஷ்ணன் என்னன்னா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கான், அந்த அஞ்சலி என்னன்னா அவள் ஒரு பக்கம் கத்துறான். என்னடா பண்ணுறதுன்ட்டு பேசாமல் வந்துட்டேன். ஏற்கனவே நம்மளோட சொத்து போனது இல்லாமல் இதுங்கள்ட்டலாம் நம்ம திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குன்னு. இந்த கிளவி எழுந்திரிச்சு தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் எழும்பவே மாட்டேங்குதுடி. ஐயோ, பயமா இருக்கேம்மா. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? என்னானாலும் சரி, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு. இந்த கல்யாணம் கூட நின்று போச்சு, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐசு விடுமா, என்ன நின்றுட்டு போகுது. இப்போ என்ன, காசு இல்லை, எப்படி நடத்த முடியும் உன்னால? காசு இருந்தா தானே. இப்போதான் காசு இல்லாமல் போயிட்டு வீடு நின்னா நின்றுட்டு போ. என்ன ரொம்ப சங்கடமா இருப்ப போல. பாவம்டி, உனக்கு வேற ஆசையை வளர்த்து விட்டுட்டேன். பிள்ளை பாவம், உன்னை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஆச்சே, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. என்கிட்ட என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கிழவி எழுந்திரிச்சிட்டா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது வாயால் நான் காசு வாங்கினேன்னு தான் சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த காசை கிழவன்ட்ட திருப்பி கொடுத்துட்டு மேற்கொண்டாவது வாங்கலாம். இந்த கிழவி இப்படி பண்ணி தொலைச்சிருச்சேடி. ஏய் மல்லிகா அக்கா, நீங்களும் வந்துட்டீங்களா என் பின்னாடியே? ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் வந்து நிப்பன்னு நானும் பார்க்குறேன். ஆள் அதுக்கே தெரிச்சு உடியான்ட்ட போல வீட்டு பக்கமே. நீங்களும் தான் பார்த்தீங்கல்ல, அந்த கிருஷ்ணாவும் அஞ்சலியும் என்ன பாடுபடுத்திட்டாங்கன்னு. அவனை நிற்க விட்டாங்களாக்கா? நான் என்னமோ வேணும்னே அந்த கிளவியை போட்டு தள்ளின மாதிரி பேசுறாங்க. ஏ விடுடி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு, அந்த அஞ்சலி ரொம்ப தான் பேசுறா. நானும் சரிதான் பொறுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ கிளம்பிட்டியா, சரி நம்ம எதுக்கு ரொம்ப நேரத்துக்கு இங்கே நின்றுக்கிட்டு, நம்மளும் கிளம்புவோம் அப்படின்ட்டு உன் பின்னாடியே நான் ஓடியாந்துட்டேன்டி. கிருஷ்ணாவும் உன் விஷயத்த சொன்னா புரியாம பேசுறத பாத்தியாக்கா? இதுவே அவனோடதா இருந்தா பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? அவங்க அம்மாவை எத்தனையோ தடவை அடிச்சுதான் இருக்கான், அதுக்கு அடிதான் பட்டிருக்கு. அதெல்லாம் தெரியாதுக்கா அவனுக்கு. ஏன் வந்த கோவத்துக்கு லேசா பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி பண்ணேன். அது உடனே இப்படி முடிக்காம கிடக்கிறதுக்கு நான் என்னக்கா பண்றது? சரி விடு. ஆமா, நான் சொன்னது என்னாச்சு? ஐசு, பெரியமாக்கு போய் தண்ணி கொண்டு வாமா. சரிங்க பெரியமா. தண்ணி நல்லா சுட வச்சு ஆற வச்சு கொண்டு வா. எல்லாம் ஒரு கிச்சு முச்சு பண்ணிட்டு இருக்கு. சரிங்க பெரியமா. ஏக்கா, ஏன் ஐசு வரட்ட? எல்லாம் ஒரு விஷயமா தான். சொல்லுக்கா, என்ன விஷயம்? ஏண்டி, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு போனோம், அதை நீ பண்ணவே இல்லை. நீ பாட்டுக்கு அப்புறம் வந்துட்ட. எதை பத்திக்கா நீ கேக்குற? எதை பத்தியா? கிளவி சோழி முடிக்கணும்னு தானே போனோம். அப்புறம் நீ பாட்டுக்கு முடியாந்துட்ட. சத்த நேரம் இருந்து பார்க்காம அங்க அந்த கிருஷ்ணாவும் அஞ்சலி நிக்க விட்டாங்களா? என்னக்கா பேசுறீங்க? கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல என்ன நிக்கவே விடல. அப்புறம் எப்படிக்கா நான் என்னக்கா பண்றது? ஏற்கனவே அது இப்படி கிடக்கிறதுக்கே என்ன அந்த பாடு. போய் தொலைஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் இந்த வீட்டிலலாம் இருப்பேனான்னு எனக்கே தெரியல. என்னை கொன்றுங்க 2 சேர்ந்து. எப்படி சேர்ந்துட்டு 2 பேசுறத பத்தியலாம்? மல்லிகா, இதுக்கெல்லாம் பயந்தீன்னா உன் சொத்து திரும்பி வருமா?
என்னடி மல்லிகா நீ? நான் இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காம நீ இப்படி இருக்க. எப்படி அப்புறம் திருப்பி சொத்தை வாங்குறது? என்னக்கா பண்ண சொல்ற? அவ இருப்பா. இப்போவே நான் போனாலும் அவள் இருக்க தான் செய்வா. அஞ்சலி கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் கூடவே இருப்பா. நான் ஒன்றும் பண்ண முடியாதேக்கா. அப்பப்போ நர்ஸு வேற வந்துட்டு வந்துட்டு போவாங்க. நான் எப்படி என்னக்கா பண்ணுறது? மல்லிகா, நான் சொல்கிறத நீ கேளு. தண்ணி ஆறிடுச்சு பெரியம்மா, எடுத்துட்டு வர. வயசே பால் இருந்தா கொஞ்சம் காபி போட்டு கொண்டா. இல்லை டீ. சரி பெரியம்மா. காதில் நம்ம பேசுறதெல்லாம் விழக்கூடாது. அதுக்காக தான் அவளை அங்கேயே நிற்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? எனக்கா கேட்குற. அதுக்கிடையில வீட்டுக்கு வந்தனா அந்த கோமதிக்கு தம்பியும் வந்துட்டாக்கா. கோமதி, இந்த ஐஸுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தியா? அவங்களா? ஆமா, அவங்களே தான். அவங்க வந்து என்ன என்னாத்தாச்சி? ஃபோன் பண்ண எடுக்கல. நீங்க என்ன ஒரு விஷயம் கூட சொல்லலை, வைக்கல. நீங்க பாட்டுக்கு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன எப்போ வச்சுக்கலான்னு வந்து கேட்குறாங்க. நான் என்னக்கா சொல்றது? நான் இருக்க நிலைமையில வேண்டான்னு சொன்னோன்னு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு அந்த கோமதிக்கு. அவள் பிடிச்சி என்னை பாட்டுக்கு அவள் வேற அவள் பங்குக்கு திட்டிட்டு போறாக்கா. இப்படியெல்லாம் ஏமாத்துவீங்கன்னு நினைக்கல. நாங்களே ஊரே சொல்லி வந்துட்டோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறீங்க இப்போ போயின்னு சொல்லி அவள் பங்குக்கு என்ன அவ்வளோ பேச்சு பேசிட்டாக்கா. அட கடவுளே மல்லிகா, உனக்கு நேரமே சரியில்லையாடி. இந்த பக்கம் என்னன்னா இவங்க பேசுகிறாங்க, அந்த பக்கம் என்னன்னா அவள் பேசுகிறாளா? என்னதான் பண்ணுறதோ போ. சரி விடு. நான் சொல்கிறத கேட்குறியா? சொல்லுக்கா. பாரு, இன்னைக்கு ராத்திரிக்கு நீ போய் கிளவிய பார்த்துக்கிறேன்ட்டு நீ போ ஆஸ்பத்திரிக்கு. சரியா? ஆனா என்னை விடுவாங்களா? யாராவது? நீ வேறக்கா தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் இந்த கிருஷ்ணனும் விட மாட்டான், அந்த அஞ்சலியும் விட மாட்டே. விடுறாங்களோ விடலையோ, நீ என்ன மாதிரி சொல்லி தாண்டி போகணும். அஞ்சலி உன் பிள்ளைங்கள்லாம் பாவம் வீட்டில் தன்னால் இருக்குங்க. என் பிள்ளைங்க கூட பெரிய பிள்ளைங்க, அதிக பாட்டுக்கு தனியாக இருந்துக்குங்க. அவங்க அப்பா கூட இருக்காரு. நான் பார்த்துக்கிறேம்மா அஞ்சலி. நான் பண்ண பாவத்துக்கு நான் தான் பார்த்துக்கணும். நீ போமா வீட்டுக்குன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுரு. அவள் போவாளாக்கா? நான் அப்படியே அனுப்பி விட்டாலும் போகாம என்ன பண்ணுறா? போவான்னா போவாடி. நீ அந்த அளவுக்கு அவளை சொல்லி அனுப்புறது உன் கையில தான் இருக்கு. புரியுதா? சரி, கிருஷ்ணனும் கூட இருந்தா அவன் இருக்க மாட்டான். அந்த அருவியையும் அந்த பிள்ளையும் விட்டுட்டு அவன் இருக்க மாட்டான். எப்படியும் அவன் கண்டிப்பா வீட்டுக்கு தான் வருவான். அஞ்சலி தான் கூட இருப்பா. அப்போ இன்னைக்கே நீ ஆஸ்பத்திரி போக சொல்றியாக்கா? ஆமா மல்லிகா, நான் போக தான் சொல்றேன். கிளம்பு, இப்பவே கிளம்பு. அக்கா போயிட்டு எப்படிக்கா என்னக்கா பண்றது? ஏய், என்ன பண்றதா? இங்க பாரு, அங்க எப்படியும் தலகாணி இருக்கும். சரியா? அதை வச்சு அமைக்கிற மூஞ்சியா? அக்கா எப்படிக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயந்தினா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாத்தியார்கிட்ட எப்படி பேசுவ? யாரும் கையெழுத்து போடல. கிளவி சும்மா தான் பணம் வாங்கியிருக்கு. கிளவி இருந்தா தானே கிளவியை பிடிக்கும் அந்த வாத்தியாரு. கிளவி க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி கிளவியை பிடிப்பார் அந்த வாத்தியாரு? நம்ம கையெழுத்து போடல, ஒன்றும் போடல, போயிட்டே இரியா வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு பொழப்ப பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த சான்ஸை விட்டுறாதடி. சரிம்மா, டீ போட்டேன், கொண்டையா? சரியா? நீ போ. பிள்ளைக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நமக்கும் மட்டும்தான் தெரியணும். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணுமே தவிர ஐஸுக்கோ பவிக்கோ இல்லை வேற யாருக்கோ இந்த விஷயம் தெரியும். ஏன் உன் வீட்டுக்கார மயிலுக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. புரியுதா? சரிக்கா, நீ சொல்ற மாதிரியே நடத்துறேன். கிளம்பு. நம்ம பாட்டுக்கு இவளுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம். இவ பாட்டுக்கு போய் நம்மளை போட்டு விட்டுருவாளா என்ன? அப்படியெல்லாம் மல்லிகா போட்டு விட மாட்டா. இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, காப்பியை குடிச்சிட்டு வீட்டை பக்கம் போவோம். சே, எங்கள் அம்மா இந்நேரத்துக்கு ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் போட்டுரும். ஏம்மா அஞ்சலி என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு கேட்குமே. அது பாட்டுக்கு ஊரை 4 ரவுண்டு அடிச்சுட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். இன்னைக்கு இந்த நிலமையா? இந்த மல்லிகா கிட்டே தானே இருக்கு. அவங்க இப்படியா பிடிச்சு தள்ளி விட்டு எங்கள் அம்மாவை இந்த நிலமையில படுக்க போட்டு வச்சிருக்காவ. மனசாட்சியே இல்லை இவங்களுக்கெல்லாம். சே அஞ்சலி, இப்போ எதுக்கு இங்கே வந்தியா? இல்லைம்மா, பாவம் ஒத்தையில நீ மட்டும் இருக்கியா? அஞ்சலி, பிள்ளைங்க எல்லாம் பாவம் தனியா வீட்டில் இருக்குதுங்கல்ல, அதான் சரி நம்ம போய் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு ஐஸும் பவியும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் அப்பத்தா கூட இருமான்னு சொல்லி என்ன அமுச்சு விட்டாளுகளா. அதாம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். உன்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நாம பார்த்துக்கலான்ட்டு. பாருங்க மல்லிகா அண்ணி, நீங்கள் நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
அப்பத்துல இருந்து எங்க அம்மாவை நீங்க தான் நல்லா பார்த்துப்பீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். முல்லை அண்ணியோ இல்ல அருவியோ யாரும் அந்த அளவுக்கு அம்மாவை பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மல்லிகா அண்ணி. ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி நடந்து அம்மா அப்படி ஆக வச்சிங்கன்னு எனக்கு அதுதான் புரியல. என்னமோ நிஜமாவே பார்த்துக்கிறீங்களா? பாப்பா ஃபோன் பண்ணி ஒரே அழுக வீட்டுக்கு வாமான்னு. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி யோசிச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன். கரெக்டாக நீங்களே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டிய. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறீங்களா நீ? என்ன அஞ்சலி பேசுகிற? அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். பத்திரமா பார்த்துக்குவ அப்படின்னா என்ன கேள்வி கேட்குற? அத்தையை நான் பார்த்துக்காம அப்புறம் யாருமா பார்த்துக்கிறது? நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி சரி அண்ணி, பாப்பாவும் அலறா. நான் போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வா அஞ்சலி, நான் பார்த்துக்கிறேன். காலையில் விடிஞ்சோன்னே நீ வா, நான் வீட்டுக்கு போயிடுறேன், சரியா? சரி அண்ணி, நான் விடிஞ்சோன்னே சமையல் பண்ணி எடுத்துட்டு நான் வந்துடுறேன். அதுக்குள்ளே அம்மா கண்ணு முழிச்சிடணும்னு நான் கடவுள்கிட்டலாம் வேண்டிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கங்க அண்ணி. என்ன அஞ்சலி பேசுகிற? நான் வேண்டாமா? அப்புறம் யார் வேண்டுவா? கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் அஞ்சலி வாரேனே. சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். என்ன எந்த நிலமையில உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டில் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ வந்து இங்கே ஹாயா படுத்திருக்கியா? உன் பெரிய மகன் விட்டெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரில, உன் சின்ன மகன் விட்டுலாம் கண்ணுக்கு தெரில. கஷ்டப்படுறேன் என் புருஷன் விட்டு தான் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? எங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? கிளவி, இன்னைக்கு உன் சோழியை முடிக்கிறதுக்கு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கனே. அப்படி இப்படின்னு எப்படியோ உன் மகளை வீட்டை விட்டு இது ஆஸ்பத்திரியை விட்டு விரட்டிட்டேன். இரு இந்த வரேன். எங்க? ஆ ஆ ஆ ஆ அந்த இருக்கு. இரு இந்த வரேன் இரு. இது யாருக்கு தூங்க? நமக்கா இருக்குமோ? இதை வச்சு அமுக்கிற வேண்டியதான். மூக்களுக்கு நேராக வச்சு அமுக்கணும்னா முடிஞ்சிச்சு கதை. இதை விட்டா நமக்கு வேற வழி தெரில. முல்லையக்கா நல்ல ஐடியா தான் நமக்கு சொல்லியிருக்கு. இருந்தும் இந்த ஐடியா சூப்பர் ஐடியா தான் சொல்லியிருக்கு. அமுக்கிற வேண்டியதான் மூக்க. போய் தொலைஞ்சிரு. நான் உன்னை நல்லது செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய வினையை கொண்டு வந்தியா நீ? போயிரு. நான் எவ்வளவோ நினச்சேனே உன்னை, ஆனால் என்னை இந்த அளவுக்கு ஆக்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா நான் வாழ்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. போய் தொலை. இத்தோட ஒளிஞ்சிடு. இனிமேவாது எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கான்னு பார்ப்போம். இருக்கும்போது என்னை தொல்லைப்படுத்தின, இப்போ சாக போகையிலேயே என்னை தொல்லைப்படுத்துறல்ல. முடிச்சிடுறேன் உன் கதையை இன்னையோட.